Praise God. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்திலே இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் எல்லாரும் சத்தத்தோடு கரங்களை தட்டி உயர்த்தி அவரை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. சரி, எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்க ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? சரி, யாரும் வேடிக்கை பார்க்கலாம் வரல, இல்லை ஆண்டவரை தான் பார்க்க வந்திருக்கிறீங்க. ஆமாம், சந்தோஷத்தோடு நாம் கருத்தோடு நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு பாடலை பாடலாம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. Thank you Jesus. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. பாருங்க நீங்க. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவானை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும்
குன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். எங்கள் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். ஹalleluya, ஆமென், ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்களாய் அவர்கள் அடிமைப்பட்டு இருந்தபோது பயங்கரமான வேதனை, மரண கட்டுகள். ஒவ்வொரு நாள் யார் சாவாங்க, யார் அடிக்கப்படுவாங்க, யார் பயங்கரமாக துன்புறுத்தப்படுவாங்க, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட பார்வோனுடைய ஆட்சியின் காலத்திலே கர்த்தர் மோசே என்ற தாசனை எழுப்பினார். அவர் ஒரு நாள் ஒரு காரியத்தை சொன்னார், இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு விசேஷித்த நாளாய் இருப்பதாக. ஹalleluya. இந்த நாளிலே நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதனுடைய இரத்தத்தை எடுத்து உங்களுடைய வீட்டினுடைய நிலைக்கால்கள் 2 பக்கத்திலும் தெளித்து அந்த நிலையினுடைய மேல் சட்டத்திலும் நீங்கள் தெளித்து அன்றைக்கு இரவு நீங்கள் உள்ளே போய் அந்த பஸ்காவை நீங்கள் புசியுங்கள், நான் உங்களுக்காக இறங்கி வருவேன். ஹalleluya. அதே மாதிரி அவர்கள் யாவரும் மோசேயினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தை இருக்கு தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். ஹalleluya. கடமைக்காக செய்யல, விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். இதுல என்ன கதை? இதனால நடக்குமா, இதனால நடக்காதா, அது எப்படிங்க ஆகும், அந்த கேள்வியெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. கர்த்தர் சொன்னார், செய்தார்கள். ஹalleluya. அவர்கள் தேவன் மேல நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த ரத்தத்தினுள்ள அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே உள்ளே போய் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் சந்தோஷத்தோடு. ஹalleluya. உள்ளே சாப்பிடும் பொழுது வெளியே என்ன நடந்ததுன்னு தெரியாது, வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிந்தது. அங்கே சங்காரத்துடன் கடந்து வந்து அங்கே அநேகரை அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவென்றால் வீட்டினுடைய மனுஷராகிலும் மிருகங்களாகிலும் தலைச்சன் பிள்ளையை தூக்க வேண்டும் என்பது அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அந்த சங்காரத்தூதன் அவன் உள்ளே பிரவேசிக்கும் பொழுது எங்கெல்லாம் ரத்தத்தை பார்த்தானோ விலகி சென்றான். ஹalleluya. ரத்தம் இருக்கிற இடத்திலே, ஹalleluya, அது தேவன் சொன்ன ரத்தம், அது பஸ்காவின் ரத்தம், அது பரிசுத்தமுள்ள ரத்தம். அந்த ரத்தத்தை பார்த்த மாத்திரத்தில் விலகி போனான். ரத்தத்திற்குள் வராதவர்களுடைய எல்லாருடைய வீட்டுக்குள்ளும் புகுந்தான். அவன் பார்வோனுடைய வீட்டுக்குள்ளும் புகுந்தான். அவனுடைய குமாரனை அடித்தான். கர்த்தர் அந்த எகிப்து தேசத்திலே ஒரு பெரிய கூக்குரலை உண்டாக்கினார். ஹalleluya. ராத்திரியிலே பார்வோன் வந்து மோசேயும் ஆரோனையும் அழைத்து, எங்க ஜனத்தை விட்டு புறப்பட்டு போங்க, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் என் ஜனத்தை விட்டு புறப்பட்டு போங்கள், நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஹalleluya. இதுவரைக்கும் 430 வருஷமாய் பூட்டப்பட்டிருந்த ஒரு கதவு அன்றைக்கு இரவு நேரத்திலே என்றைக்கு ரத்தத்தை விசுவாசித்தார்களோ அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையின் வாசல் திறக்கப்பட்டது. கானானின் வாசல் திறக்கப்பட்டது. எகிப்தின் அந்த அடிமைத்தன வாசல் திறக்கப்பட்டு ஒரு புதிய பாதைக்குள்ளே அவர்கள் போனார்கள். ஹalleluya சொல்லுவோமா. இன்றைக்கும் கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், அந்த ஆட்டுக்குட்டியின் அந்த பஸ்காவின் ரத்தத்திற்கே இவ்வளோ பெரிய வல்லமை இருக்குன்னா ஆட்டுக்குட்டியானவர் the real பஸ்காவாய், உண்மையான மெய்யான பஸ்காவாய் என் இயேசு கிறிஸ்து வந்து ஹalleluya நித்திய ஆவியினாலே தம்மை பலியாக ஒப்பு கொடுத்து அந்த ரத்தத்தை சிந்தினாரே. 2000 வருஷத்துக்கு முன்பு அந்த ரத்தத்தை சிந்தினார். இன்றைக்கும்
அந்த இரத்தத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் கொண்டு அவருக்குள் நீங்கள் வந்து நீங்கள் நிலை நிற்பீர்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், நான் வாசலை உனக்காக நான் திறப்பேன். நானு ஒரு புதிய வாசலை திறந்து கொடுப்பேன். ஒரு புதிய காரியத்தை நான் செய்வேன் உனக்கு. இதுவரைக்கும் நீ கண்டிராததும் கேட்டிராததும் கேள்விப்பட்டிராததும் நினைவில் தோன்றிராததுமான பெரிய காரியங்களை நான் இன்றைக்கு நான் செய்வேன். இந்த புதிய மாதத்திலே, இந்த புதிய நாளிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள் நீங்கள் வரும் பொழுது, அந்த இரத்தத்தினாலே ஒரு புதிய வாசலை கர்த்தர் உங்களுக்கு திறந்து கொடுக்கிறார். அந்த இரத்தத்திற்குள் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ, சத்துரு உங்களை தொட முடியாது, சாப கட்டுகள் உங்களை பிடிக்காது, சத்துருவினுடைய கண்ணிகள் தெரிக்கப்பட்டு போகும். இதுவரைக்கும் பரம்பரையாய் சந்ததி சந்ததியாய் பிடித்திருந்த அந்த பொல்லாத காரியங்களை கர்த்தர் இந்த நாளிலே அந்த சங்கிலிகளை உடைத்து உங்களை விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த இரத்தத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தின் மேல் விசுவாசம். 2 ஸ்டான்ஸாவை நான் திரும்பி பாட போறோம். நம்ம முதல் ஸ்டான்ஸாவையும் 2வது ஸ்டான்ஸாவையும் நம்ம திரும்பி பாட போறோம். இந்த பாடல் கர்த்தர் நமக்காக செய்த காரியத்தை நினைத்து துதிக்கிற பாடல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் you have to proclaim it. அதை நீங்க டிக்ளேர் பண்ணணும், உங்க வாயினால் அறிக்கை பண்ணணும். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறத காண்பீர்கள். ஏன் தெரியுமா? இந்த நாவல தான் ஜீவனும் மரணமும் உண்டு. நீங்க மரணத்தை சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க பாட வேண்டாம். ஹல்லேலூயா. ஜீவனை சூஸ் பண்றீங்கன்னா வாய்களை திறந்து அறிக்கை எடுங்க. இந்த இரத்த கோட்டைக்குள்ள நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் என்னை அணுகாது, எந்த தீங்கும் என்னை தீண்டாது. இந்த கர்த்தர் கொடுத்த நாவினால அறிக்கை பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் yes Lord, yes yes. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். சொல்லுங்க. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அவனை விட தேவன் பெரியவரே. உலகிலே, இந்த உலகிலே அவனை விட என் தேவன் பெரியவரே. உங்களுக்கு வியாதிகளை கொண்டு வருகிற அவனை விட அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகத்தில் இருக்கிற உலகிலே இருக்கும் அவனை என் இயேசு, என் இயேசு பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டா. சத்தத்தை உயர்த்தி. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தி, இவ்வளவு பெரிய தேவன் நமக்கு இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, ஹalleluya, thank you Jesus, thank you master, hallelujah. ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். உங்க வேத புத்தகத்தை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. thank you Lord. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஹalleluya. ஓகே, பைபிள் இருக்கவங்க பைபிள்ல வாசிங்க, இல்லைன்னா டிவில பார்த்து வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா?
ஓகே. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய மனசாட்சி அநேக கேடுகள் நிறைந்து காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அது எல்லாவற்றையும் சுத்திகரிப்பதற்கு இயேசுவின் ரத்தம் போதுமானது. இன்னைக்கு ஒருவேளை மனசாட்சி குத்தப்பட்டவர்களாக, என் வாழ்க்கையில நான் செஞ்சிருக்க கூடாது, அதை நான் செய்யாம இருந்திருக்கும், நான் செஞ்சுட்டேன் அப்படின்ற ஒருவேளை குற்ற மனசாட்சியோட ஒருவேளை வந்திருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய மாம்சத்தையும் உங்களுடைய சிந்தைகளையும் கர்த்தர் சுத்திகரித்து உங்களை புதிய உடன்படிக்கைக்குரிய மனுஷனாய், ஒரு புதிய மனுஷனாய் உங்களை மாற்ற போகிறார். இனிமேல் நீங்க பழைய மனுஷன் அல்ல, பாவம் செய்து தோற்று போன மனுஷன் அல்ல, நீங்கள் புதிய மனுஷனாய் வெற்றியின் பாதையிலே நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷராக தேவன் இன்றைக்கு உங்களைய நியூ மேனா உங்களை மாற்ற வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்றாராம். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய நாமத்தை சொல்லி அந்த நித்திய அந்த பரலோகத்தை தேவன் நமக்கும் சுதந்திரிக்கும்படி அவர் நமக்கு கொடுக்கிறாரா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் மண்ணுக்குரியவர்கள்ங்க. இந்த மண்ணுக்குள்ளே விழுந்து மண்ணோடு மண்ணாக போய் புழுக்கு நம்ம இரையாக போகிறோம், உண்மைத்தான். ஆனால் நம்மளுடைய ஆத்துமாவோ கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு நாம் தேவனோடு என்றென்றைக்கும் நம்ம அவரோடு வாசம் செய்ய போகிறோம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுக்கு ஒரே ஒரு தேவை என்ன தெரியுமா? அவர் ரத்தத்தினால நம்ம மூழ்கி நிக்கணும். சொல்லுங்க, அவர் ரத்தம் எனக்கு வேணும் ஆண்டவரே, இன்றைக்கும் உடைய ரத்தத்தின் வல்லமை என்னை மூடட்டும். எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரத்துல இந்த ரத்தத்தின் வல்லமை எங்களை மூடட்டும் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவர்கள் வாயில திறந்து அறிக்கையிட்டு சொல்லுங்க, ஒரு ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க ஆண்டவரே, எங்க மனசாட்சியை சுத்திகரிங்க ஆண்டவரே, ஒரு புதிய உடன்படிக்கைக்குரிய சொந்தக்காரனை என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவ வீட்டுக்குள்ளாக ஆண்டவரே எங்களை சுந்தரவாளியாக வைத்திருக்கிறீரே, அதற்கு நேரா எங்களை வழி நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்ல பரிசுத்த ரத்தமே என்று இந்த பாடலை பாடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, ரத்தமே, ரத்தமே. எல்லாரும் சேர்ந்து இயேசு, இயேசு ரத்தமே, குற்றமில்ல பரிசுத்த ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்ல பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே, ரத்தமே, ரத்தமே,
இயேசு ரத்தமே. கரங்களை தட்டி பாடலாமா? இயேசு இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே. மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே. மகா வியாகுல வேதனையாய் வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே. மகா வியாகுல வேதனையாய் வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தம். அந்த ரத்தத்தினால எங்களை மூடுங்கப்பா, எங்களை கழுவும் ஐயா. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. மனசாட்சியை சுத்தி கருத்திடும் நம் இயேசுவின் ரத்தமே. மனசாட்சியை சுத்தி கருத்திடும் நம் இயேசுவின் ரத்தமே. மனவேதனை நீக்கிடுமே, சாபம் எல்லாமே போக்கிடுமே. மனவேதனை நீக்கிடுமே, சாபம் எல்லாமே போக்கிடுமே. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு. மகா பரிசுத்த ஸ்தலமதில் சேர்த்திடும் நம் இயேசுவின் ரத்தமே. பரிசுத்த ஸ்தலமதில் சேர்த்திடும் நம் இயேசுவின் ரத்தமே. மகா பிரதான ஆசாரியராய் நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே. மகா பிரதான ஆசாரியராய் நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே. இயேசு ரத்தமே ரத்தமே. அவர் ரத்தம்னு சொல்ல சொல்ல, இயேசு ரத்தம்னு சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. மனசாட்சியை சுத்தி கருத்திடும் நம் இயேசுவின் ரத்தமே. மனசாட்சியை சுத்தி கருத்திடும் நம் இயேசுவின் ரத்தமே. மனவேதனை நீக்கிடுமே, சாபம் எல்லாமே போக்கிடுமே. சாபங்களை கர்த்தர் நீக்குகிறார். ஆமென். சாபம் எல்லாமே போக்கிடுமே. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. மகா பரிசுத்த ஸ்தலமதில் சேர்த்திடும் நம் இயேசுவின் ரத்தமே. மகா பரிசுத்த ஸ்தலமதில் சேர்த்திடும் நம் இயேசுவின் ரத்தமே. மகா பிரதான ஆசாரியராய் நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே. மகா பிரதான
நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே. பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. ஒரு புது சிருஷ்டிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே, மறுரூபமாகட்டும் ஆண்டவரே, இருதயம் மறுரூபமாகட்டும் ஆண்டவரே, வாழ்க்கை மறுரூபமாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. எங்களை பரிசுத்த ஜீவியத்திற்குள்ளே எங்களை நிலைநிறுத்துவீராக. ரத்தமே ரத்தமே இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தம். அவருடைய ரத்தத்தை சொல்ல சொல்ல சத்துருவினால் நிற்க முடியாது. பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும், குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும், வாலிபர்களை விட்டு வெளியேறட்டும், பாவ பிடியிலிருந்து வெளியேறட்டும். ஒரு விடுதலை உண்டாகட்டும் பிள்ளைகளுக்கு. இயேசுவை நாமத்தினாலே, ரத்தத்தினாலே ஒரு விடுதலை. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே சாத்தானை ஜெயித்தார்கள். சாத்தான் தோல்வி அடையட்டும். இயேசு ஜெயமெடுப்பீராக. ரத்தமே இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே. சாபங்கள் விலகட்டும். விசுவாசிக்கிறவர்கள் தேவ மகிமையை காண்பார்களாக. ஓ, அநேகருடைய தலையின் மேல் இருக்கிற சாப கட்டுகள் உடையட்டும். ஒரு விடுதலையின் ஆராதனையாய் விடுதலையாக்குகிற கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். இயேசு ரத்தமே ரத்தமே. ஓ இயேசுவே, இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே ரத்தமே. உம்முடைய ரத்தம் அப்பா, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. எல்லாரும் நம்ம எழுந்து நிற்கலாமா? இந்த ஆராதனை நேரத்தில் கல்வாரியை நோக்கி நம்ம பார்ப்போம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்ப்போம். கல்வாரியை பார்த்த ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுவோமா? அந்த ஒவ்வொரு காயங்களும் எனக்காக தான் ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு ரத்த துளிகளும் எனக்காக தான் ஆண்டவரே, அந்த சாட்டை அடிகள் எனக்காக தான் ஆண்டவரே, அந்த முன்முடி எனக்காக தானே ஆண்டவரே, இந்த விழாவில் நீர் ஆண்டவரே இந்த ரத்தத்தை சிந்தினது எனக்காக தானே. எனக்காக நன்றி அப்பான்னு சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. வசனம் இப்படியாய் சொல்லி இருக்கிறது, அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமானோம். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளினாலே நாம் சுகமானோம். நமக்கு ஏராளமான சுகவீனங்கள் சரீரத்தில் இருக்கலாம், ஏராளமான ஆரோக்கியம் இல்லாத காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம். இன்றைக்கு எல்லாவற்றையும் ஆரோக்கியப்படுத்த விரும்புகிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறார். உடைஞ்சதை கர்த்தர் ஒட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. அது நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால மட்டும்தான் முடியும். மனுஷனால கூடாதது தேவனால் கூடும். மனுஷனால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. மனுஷன் முடியாதுன்னு சொல்றானா? உங்க சிந்தை இது முடியாதுன்னு சொல்லுதா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், தேவனால் எல்லாம் கூடும். நீங்கள் ஆராதிக்கிறவர் பெரியவர். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை பேரோட சொல்ல முடியும்?
நான் ஆராதிக்கிற இயேசு இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் எல்லாவற்றையும் ஜெயமெடுத்தவர். ஒரு நாள் தீர்க்கதரிசிகள் வந்து எலிசா கிட்ட சொல்றாங்க, இந்த பட்டணம் வாழ்றதுக்கு நல்லதுதான், ஆனால் தண்ணீரோ கெட்டது, நிலமோ பால் நிலம், இதுல சாவு இருக்கு, இந்த தண்ணீர்னால சாவு இருக்குது, எல்லாம் கெட்டு போயிருச்சு, சுகம் இல்ல, ஆரோக்கியம் இல்ல. அப்ப எலிசா சொல்றாரு, புது தோண்டிய கொண்டு வா, அதுல உப்பு எடுத்து கொண்டு வா. அதை கொண்டு வந்து எலிசா கிட்ட கொடுத்த போது அந்த உப்பை எடுத்து கொண்டு போய் அவர் நீரூற்றண்டையில அவர் போட்டாராம். ஏன் தண்ணீர்ல போடாம ஊற்றுல போட்டாரு? தண்ணீர்ல பிரச்சனை இல்ல, ஊற்றுல பிரச்சனை. ஹல்லேலூயா. வாழ்க்கையில ஏன் சுகம் இல்ல, குடும்பத்துல ஏன் சுகம் இல்ல, ஆரோக்கியம் இல்ல, நிம்மதி இல்ல? ஊற்றுல பிரச்சனை, இருதயத்துல பிரச்சனை, எண்ணங்கள்ல பிரச்சனை. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை எடுத்து அவர் இருதயத்துல போட விரும்புகிறார். ஜீவ ஊற்று உண்டாகும். உங்க வாழ்க்கை உங்க இருதயத்திலிருந்து தான் ஜீவ ஊற்று, உங்க இருதயத்திலிருந்து தான் சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு என் வார்த்தையை எடுத்து, என் வல்லமையை எடுத்து, என் ரத்தத்தின் வல்லமையை எடுத்து உங்களுடைய இருதயத்துல அந்த ஊற்றுல கர்த்தர் போடும் பொழுது, இதோ உங்க வாழ்க்கையில ஒரு சுகம், உங்க சரீரத்துல ஒரு சுகம், உங்களுடைய குடும்பத்துல ஒரு சுகம், உங்களுடைய எல்லாவற்றிலும் ஒரு சுகம். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி எடுத்து ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே வைத்தபோது கர்த்தர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதித்தது போல இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்திலே கர்த்தர் வைக்கும் பொழுது உங்களையும் உங்களுக்குண்டான எல்லாவற்றையும், Thank you Jesus, அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அன்றைக்கு எலிசா இருந்தாரு, இன்றைக்கு எலிசாவிலும் பெரியவர் இயேசு நம் நடுவில் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி, என் நடுவில் உலாவுகிற தெய்வமே, 7 பொன் குத்து விளக்குகளுக்கு மத்தியிலே உலாவுகிற தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய சுகத்தை உண்டாக்குகிறீர். ஒரு பெரிய சுகம் உண்டாகுகிறது. அவருடைய பாதத்தை பற்றிக் கொள்ளுங்கள். அவருடைய பாதத்தை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி உம்முடைய தழும்புகளினாலே சுகமானோ. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. நான் சுகமானே புண்ணியாரே காயங்களா. நான் சுகமானே புண்ணியாரே காயங்களா. புண்ணியாரே காயங்க. வாய்களை திறந்து பாடுவீங்க, நான் சுகமானே. நீங்க சொல்லும் பொழுது கர்த்தருடைய வல்லமை அவருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. நான் சுகமானே புண்ணியாரே காயங்களா. புண்ணியாரே காயங்களா. Hallelujah, hallelujah, hallelujah. ஆனந்தமே. Hallelujah, hallelujah, hallelujah. ஆரோக்கியமே. Hallelujah, ஆரோக்கியமே. Hallelujah, 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 hallelujah. ஆனந்தமே. Hallelujah, hallelujah,
அல்லேலூயா ஆரோக்கியமே. பிள்ளையினப்பம் பிள்ளையினப்பம் பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையினப்பம் பிள்ளையினப்பம் பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையான எனக்கல்லோ. ரெண்டு கரத்தை உயர்த்தி அல்லேலூயா 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 ஆனந்தமே. அல்லேலூயா 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 ஆரோக்கியமே. அல்லேலூயா ஆரோக்கியமே. என் நோய்கள் தீர்த்தார் என் நோய்கள் தீர்த்தார் சாபமான சிலுவையில். என் நோய்கள் தீர்த்தார் என் நோய்கள் தீர்த்தார் சாபமான சிலுவையில். சாபமான சிலுவையில். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நானே சுமப்பேன் நானே சுமப்பேன் எந்தன் இயேசு சுமந்தப்பேன். நானே சுமப்பேன் நானே சுமப்பேன் எந்தன் இயேசு சுமந்தப்பேன். எந்தன் இயேசு சுமந்தப்பேன். ஹல்லேலூயா 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 ஆனந்தமே. ஹல்லேலூயா 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 ஆரோக்கியமே. அல்லேலூயா ஆரோக்கியமே. யெகோவா தேவன் யெகோவா தேவன் என் நல்ல பரிகாரி. யெகோவா தேவன் யெகோவா தேவன் என் நல்ல பரிகாரி. என் நல்ல பரிகாரி. ஹல்லேலூயா 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 ஆனந்தமே. ஹல்லேலூயா 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 ஆரோக்கியமே. ஹல்லேலூயா ஆரோக்கியமே. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் பிணி போக்கும் நல்மருந்து. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் பிணி போக்கும் நல்மருந்து. பிணி போக்கும் நல்மருந்து. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஆனந்தமே. ஹல்லேலூயா 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 ஆரோக்கியமே. ஹல்லேலூயா. பலவீன நல்ல பலவீன நல்ல பலவீன நல்ல பலவானார் தேவன் சொன்னார். பலவீன நல்ல பலவீன நல்ல பலவானார் தேவன் சொன்னார். பலவானார் தேவன் சொன்னார். ஹல்லேலூயா 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 ஆனந்தமே. ஹல்லேலூயா ஷலரதனா ஓ பகலரிகடா சந்தலரதனா. Oh Jesus, we worship you Lord. Hallelujah ஆரோக்கியமே. Hallelujah ஆரோக்கியமே. Hallelujah 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 ஆனந்தமே. Hallelujah 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 ஆரோக்கியமே. Hallelujah ஆரோக்கியமே. Hallelujah ஆரோக்கியமே. Hallelujah ஆரோக்கியமே. Hallelujah ஆரோக்கியமே. அல்லேலூயா ஆரோக்கியமே. அல்லேலூயா ஆரோக்கியமே.
Shagadana Bauradana Rigadaragana Jesus. Oh, hallelujah, Arogyame. Hallelujah, Arogyame. Hallelujah, Arogyame. Hallelujah. Arogyame. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹalleluya. நன்றி ஆவியானவரே. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி thank you Jesus. Thank you Master. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. அநேக கூட்டங்களுக்கு நடுவே இயேசு வந்தார். ஆனா ஒரே ஒரு பெண் மட்டும்தான் கூட்டத்திற்கு நடுவில் புகுந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும் நான் சுகமாவேன்னு விசுவாசத்தோடு வந்தார். அவள் சுகம் கொடுக்கிற கர்த்தர், வாழ்க்கையை மாற்றுகிற கர்த்தர், பிசாசினுடைய சாபக்கட்டுகளை உடைக்கிற கர்த்தர், உங்களை வாழ வைக்கிற கர்த்தர், உங்களை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர், உங்களை அபிஷேகிக்கிற கர்த்தர், உங்களை உருவாக்குகிற கர்த்தர், உங்களை மகிமைப்படுத்துகிற கர்த்தர், அவர் நம் நடுவில் தான் இருக்கிறார். ஆனால் அன்றைக்கு ஒரு பெண் மட்டும்தான் அதை புரிஞ்சிட்டு அவ காலை பிடிச்சா, வஸ்திரத்தை பிடிச்சா. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் நடுவுல விழாவுறேன், என்னை யாரும் பிடிக்கல, இன்னும் என்னை விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார் என்று கர்த்தர் இப்பொழுதும் சொல்லுகிறார். வெறும் பாட்டு பாட வரலங்க, கர்த்தர் ஆராதனை செலுத்த வந்திருக்கிறோம். ஆராதனை என்பது இட்ஸ் நாட் a one way communication, it's a two way communication. நம்ம கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து மகிமை புறப்பட்டு வரும். இதுதான் ஆராதனை. Hallelujah, 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 அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பு வழி நடத்தியது. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பு வழி நடத்தியது. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah,
Hallelujah. அவர் மீட்பர் என் நேசர் பரிசுத்தர் தாழ்ச்சியடைகிறேனே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆலயத்தில் தங்குவாரை வாஞ்சித்தே நாடுகிறேன். அவர் மீட்பர் என் நேசர் பரிசுத்தர் தாழ்ச்சியடைகிறேனே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆலயத்தில் தங்குவாரை வாஞ்சித்தே நாடுகிறேன். Hallelujah. 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 எல்லா துதி கன மகிமை யாவற்றுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும். எங்கள் துதிபலிகளை ஏற்றுக்கொள்ளும்.